நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொடைக்கானலுக்கு இதுவரை ஒரு பல முறை வந்துட்டு போயிருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கிற விஷயம் நமக்கு என்றைக்குமே தெரிஞ்சதே இல்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்கே தெரில. நல்ல இயற்கை எழில் சூழ மலைக்கு நடுவில் பசுமையாக இந்த ஃபால்ஸ் மிக அருமையாக இருக்குது. டூரிஸ்ட் வர்றவங்க நார்மலாக குணா கேவு, இந்த மாதிரி ஃபைன் ஃபாரஸ்ட்டு, கோக்கர்ஸ் வாக்கு, லேக்கு இதோட திரும்பி போயிடுறாங்க. பட் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கிறத கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கொடைக்கானலில் இருக்கிற எந்த ஃபால்ஸ்லேயும் குளிக்க அனுமதி கிடையாது. ஆனால் இந்த பெப்பர் ஃபால்ஸில் குளிக்க அனுமதி பண்ணுறாங்க. மினிமம் காசு வாங்கிட்டு இதை அலோவ் பண்ணுறாங்க. மிக அருமையாக இருக்குது. தண்ணிலாம் இந்த நம்ம கூமாப்பட்டி சொன்ன மாதிரி தான், மிக இனிப்பாக நல்ல ஸ்வீட்டான தண்ணியாக இருக்குது. மக்கள் கொடைக்கானல் வர்றவங்க எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறது, நார்மல் சைட் சீயிங் போகிறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி பெப்பர் ஃபால்ஸு இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கோடு போகிறது உங்களுக்கு மிக என்ஜாய் தர ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல அனுபவத்தை இது தரும். அதனால் எல்லாரும் கொடைக்கானல் வர்றவங்க பெப்பர் ஃபால்ஸ் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நாங்கள் நிறைய போயிருக்கோம், சென்னை, பாண்டிச்சேரி அங்கே மாதிரிலாம் போயிருக்கோம். பட் ஆனால் இங்கே பெப்பர் ஃபால்ஸ் கொடைக்கானலில் இப்போ இருக்குது. பெப்பர் ஃபால்ஸ்னும் போது இங்கே வர எல்லாத்துக்குமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு வராங்க. பட் என்னென்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ளஸ் லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது மட்டும் கவர்மெண்ட் சீக்கிரம் இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மக்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போக நம்ம குணா கேவு, லேக்கு, அந்த மாதிரி பார்க், அந்த மாதிரி தான் நம்ம கொடைக்கானல் ஞாபகம் வரும். இனிமேல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருச்சுன்னா நம்ம இந்த பெப்பர் ஃபால்ஸும் ஒரு இதாக இருக்கும்.